இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி, என்ன ஏதோ யோசனையா இருக்க? என்ன விஷயம்? கோயில்ல கிடைச்ச நகைங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா நீ சொன்னதை ஏத்துக்கல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? நான் சொன்னதை அவங்க ஏத்துக்கலன்றது இப்ப பிரச்சனையே இல்லை. இதுக்கு பின்னாடி எதனா ஆபத்து வருமானு அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏய், ஏதாவது தப்பா நடந்துரும்னு கவலைப்படுறியா? அவங்க தேவையில்லாம எதனா பிரச்சனையில மாட்டிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. பூமி கீழ இருந்து கிடைக்கிற எந்த பொருளும் நமக்கு சொந்தம் இல்லை, அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அம்மாவும் புதையல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் தானே நம்ம வீட்டுல இருக்க போகுது. இல்ல ரேவதி, நமக்கு சொந்தம் இல்லாத பொருளை வீட்டுல வச்சிருக்கிறதே தப்பு. அதுவும் அந்த கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய பொருள், அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததே பெரிய தப்பு. அது அவங்க போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியவே இல்லை. அது அவங்க பிரஸ்டீஜ் இஷ்யூவா நினைக்கிற மாதிரி தெரியுது. அதான் போலீஸ்ல ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் அவங்க நினைச்சாங்கன்னா அது சரியில்லை ரேவதி. வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு ஆகாதவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. நீ சொல்றது சித்தி தானே? ஆமா, இந்த புதையல் விஷயத்துல அவங்க பெருசா எதனா பிளான் பண்ணுவாங்க. நாளைக்கு இந்த நகைகள்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா இதுல ரிஸ்க் தெரியாம நீ சொல்றத கேட்கவே கூடாதுன்னு இருக்காங்க. நாம தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். அவங்களுக்காக இவ்ளோ யோசிச்சு நீ நல்லது பண்ற. ஆனா அவங்க எதையுமே புரிஞ்சுக்காம உன்னை எதிரியா தானே பாக்குறாங்க. நேரம் வரும்போது அவங்களே புரிஞ்சுப்பாங்க.